ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஓரப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபிங்க. நல்லா சாஃப்டாக மெத்துனும் இருக்கும், அதே சமயம் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற அடை தோசை மாதிரியே தான், சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நல்லா மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஆக்சுவல் ரெசிப்பியில் கருப்பு உளுந்து சேர்த்து தான் செய்வாங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நல்ல தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அரிசி பருப்பு எல்லாமே பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். நம்ம இந்த மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி அந்தளவுக்கு தேவைப்படாது. அதனால தான் எல்லா தண்ணியுமே வடிச்சிட்டேன். நல்லா கெட்டியாக மாவு அரைக்கணும். அதனால் அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மீதி இருக்க எல்லா தண்ணியுமே வடித்து இந்த மாதிரி வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கூடவே காரத்துக்காக 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சா அந்த அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா அரைக்க முடியாது, அதனால் நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேன். மிக்ஸி கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கொரகொரப்பாக இருக்குது. ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லாயிருக்கும். அரைச்ச எல்லா மாவையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு 1 கப் அளவுக்கு சுரக்காவை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சுரக்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்கனால அப்படியே வந்துட்டு அந்த விதையோடு தான் துருவியிருக்கேன். நீங்கள் வந்து முத்தலாக இருக்க சுரக்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கோங்க. இல்லைனா சின்ன பீஸாக கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்கின தேங்காய், நல்லா கை நிறையா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் வந்து கலருக்காக தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம அடை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஆனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆப்பச்சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி குழியாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண அந்த மாவில் 1 கரண்டி அளவுக்கு எடுத்து சேர்த்து இதை வந்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும், ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாது. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் ஓரங்கள்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியும். நல்லா டைம் கொடுத்து வேக வச்சா தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.